எல்லாருக்கும் வணக்கம். கெட்ட வார்த்தை இது வந்து ஷார்ட் ஃபிளிக்ஸ்க்கு ரிவ்யூ வரும்போது எங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய வைரல் கண்டென்ட்டாக ஆகும்னு. ஏன்னா அது ஒரு ப்ரில்லியன்ட் ஐடியா, ரொம்ப தைரியம் வேணும் இந்த அட்டம்ப்ட்க்கு. ஏன்னா இது கொஞ்சம் காமெடியாக சொல்லலை அப்படின்னா கூட ஒரு மாதிரி மாறி இருக்கும், அதோட இம்பேக்டே மாறி இருக்கும். இது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டேரக்டர்ஸ் 2 பேரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இது வந்து பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்கு எங்கள் ஆப்பில். நல்ல ரெஸ்பான்ஸு, நல்ல ஸ்ட்ரீமிங் ஹவர்ஸ் வந்து டெய்லி ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அண்டு ஈவன் இன்ஸ்டா அண்டு யூடியூப்பில் கூட இதோட ரீல்ஸ் எல்லாம் கூட ஃபுல்லாகவே நல்லா வைரல் ஆகிட்டுருக்கு. வாழ்த்துக்கள் அஸ்வினி அண்ட் மணிவண்ணன். தேங்க்யூ. நாங்கள் ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிளிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதே இந்த மாதிரி நியூ ஐடியாஸ்க்கு அண்டு நியூ ஜென் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கெலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மே ஆரம்பித்தோம். நானும் ஒரு செந்தில்குமார் 2 பேரும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அடுத்ததாக மிஸ்டர் பி செந்தில்குமார் சார். அப்படியா? அண்ணாச்சி நீங்கள் தான். ப்ளீஸ் கிவ் இட் அப் ஃபார் இமான் அண்ணாச்சி. ஒரு சில வார்த்தைகள் அண்ணாச்சி. எல்லாருக்கும் வணக்கம். கேட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை இந்த படத்தை பார்க்க வந்து உங்கள் அத்தனை அன்பு உள்ளங்களை அன்போடு வரவேற்று, இந்த படத்தை நடித்த பிறகு இது நான் 6வது தடவை பார்க்குறேன். ஆனால் அந்த 6 தடவையும் இல்லாத ஒரு ரிசல்ட் வந்து இப்போ இந்த தேட்டரில் பார்க்கும்போது நீங்கள்லாம் பயங்கரமாக கைத்தட்டி ரசித்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இயக்குனர் என்ன நினச்சி அதை எடுத்தாங்களோ அதனுடைய அந்த ஃபீலை வந்து பக்கத்தில் கொட்டாச்சிலாம் பயங்கரமாக விழுந்து கீழே தான் விழலணும், அப்படி அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி ரசித்தாங்க. உங்கள் அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி. இதை வெளியிட்ட நம்ம ஷார்ட் ஃபிளிக்ஸ் உங்கள் நிறுவனத்திற்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். அதே போல் இயக்குனர் அஸ்வினி அவர்கள் இங்கேருந்து ஆரம்பித்து இனிமேல் தான் இவருடைய ஓட்டப்பந்தயம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேல் அது பெரிய திரைகளில் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க. ஆமாம், அநேகமாக இந்த படத்தை பெரிய படமாக எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால் தொடர்ந்து இது போன்றனா இந்த மாதிரி இல்லை, இது ஒரு உதாரணம். இன்னும் நல்ல தரமான திறமையான கலைஞர்களை கொண்டு தரமான கதைகளை அவங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு தரணும். அதுக்காக அட்வான்ஸ் அவங்களுக்கு கணவன் மனைவி இருவருக்கும், தம்பி யோல் அவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமாக நம்ம ஹீரோ பல பயங்கரமான திறமைக்கு சொந்தக்காரர். அவர் நடிச்சிட்டு முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணார், அண்ணாச்சி டப்பிங் கூப்பிட்றாங்க, நான் எப்படி பேசன்னு தெரியலையே அப்படின்னாப்புல. ஆனால் நம்மளாம் நடிகர்கள் தான், அவங்க டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ நடிக்கிறது தான் ஒரு நடிகருடைய வேலை, அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இல்லைனே இதெல்லாம் நான் எப்படி போய் வெளியே சொல்லுவேன், இது பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்தார். இருக்கும் இந்த படத்தை பற்றிய கருத்துக்கள். ஆமாம், கொஞ்சம் விமர்சனம் படுத்துகிற மாதிரியும் இருக்கும், அதை ஜாலியாக எடுத்துகிட்டு போகிற ஆட்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த கதையினுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா அதை கடைசியாக நம்ம எழுத்து மூலமாக சொல்லியிருக்கோம். வார்த்தைகளை வந்து கவனமாக பயன்படுத்தணும், ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுங்கிற மாதிரி. ஆமாம், அதற்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த கதை. இதை ரசித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், இந்த வந்து வாழ்த்திய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த மேடைக்கு இறைவனிடம் வரம் வாங்கியவர், செய்த தவறை ஒட்டுக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர் முருகானந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு 2 வார்த்தைகள் ப்ளீஸ். மீடியா ப்ரெஸ் என அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இது கருத்து முன்ன பின்ன இருக்கலாம், முதல்ல அது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணது தான், சில ஹியூமருக்காக பண்ணது. கருத்து மாற்று கருத்து இருக்கிறவங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம செய்யும் செயல் வந்து நமக்கு மட்டுமே சரியாக இருக்கக்கூடாது, நம்ம சார்ந்தவங்களுக்கு எதிராளிகள் சரியாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம சாரி கேட்குறது தான் நியாயமான விஷயம். அது ஒரு எத்திக்ஸ். அதில் முதல்ல சாரி கேட்டுட்டு தொடங்குறேன். இது வந்து முதல்ல இந்த படத்தை ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.
ஏன்னா நீங்கள் அதை ஓப்பனாக சொன்னீங்க, இந்த மாதிரி நான் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ நல்ல பேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கு அண்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கான காரணமாக இருந்த விஜய் சார் எங்கே இருக்காங்க? மேடம் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், உங்களுடைய ஹெல்ப் ரொம்ப நன்றி சார். ஃபஸ்ட்டு அஸ்வினி மேடம் வந்து ஒரு காரில் போயிட்டு ஒரு ஃபோன் அடித்தாங்க, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது, நான் சொல்லவா ஃபோன்லேயே சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஃபோனில் சொன்னோன்னே கேட்டே இருக்கேன். சரி, ஒரு ஃபீமேல் பேசுகிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், பொண்ணு பேசும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு மேல் டு மேல் பேசும்போது கூட கொஞ்சம் முன்ன பின்ன வார்த்தையில் விட்டுருவோம். ஆனால் ஒரு ஃபீமேல்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக பேசுவோம்ல, அது நான் வந்து ரொம்ப கவனமாக சொல்லுங்க ஜி அப்படின்னேன். ஃபஸ்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை வந்துச்சு. டக்குன்னு ஜி எங்கே இருக்கீங்க அப்படின்னு. என்ன ஜி இல்லை நீங்கள் இல்லை, அதை எப்படி சொன்னாங்கன்னா, இந்த வரம்லாம் சொல்லவே இல்லை. எடுத்தோடனே ஒரு பொண்ணு வர்றா, மோதுறீங்க, அவள் லவ்வை சொல்லுவாள். ஒரு 3-4 வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவள் லவ் பண்ணதை ஓகே பண்ணிவிட்டு ஓகே பண்ணும்போது அடி தேவையா அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆடி அப்படின்னா மூஞ்சில் முடிக்காது அப்படின்னா, அப்போ எனக்கு முடிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ சொல்லக்கூடாது, சாரி. அப்போ அப்படி சொன்னோடனே டக்குன்னு எனக்கு அந்த வரம்லாம் சொன்னதுக்காக டக்குன்னு ஜி நீங்கள் எதுவும் சும்மா பேசும்போது பேச்சுவாக்கில் சொன்னீங்களா இல்லை நிஜமாவே சொல்றீங்களா ஜி அப்படின்னு. இல்லை நிஜமாக தான் அப்படின்னாங்க. ஐயோ, ஒரு நிமிஷம் தம்பி காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்புறம் கதையை நீங்கள் வந்து ஆஃபே ஓப்பனிங் சொல்லாதீங்க, ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபே ஓப்பனிங் தான் கதை இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து இல்லை ஜி இப்போ நீங்கள் கதையாக சொல்லுங்கள் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அஸ்வினி வந்து கதையாக சொன்னாங்க. சொன்ன பிறகு ஓகே அப்பா ஒரு மாதிரி டீயே சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு கடையில் இறங்கி டீயை சாப்பிட்டு எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ள இருக்கேன் அப்படின்னாங்க. வாங்க அப்படின்னா அஸ்வினிஜி உட்காங்க. அப்புறம் மணிவண்ணன் அவருடைய ஹஸ்பண்ட் மணிவண்ணன் இருந்தார். 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து பேசிவிட்டு சரி இருந்தாலும் இருக்கட்டும் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் நண்பர் சரவணன் அவன்கிட்ட என்னுடைய கோ டைரக்டர் அவர்கிட்ட போயிட்டு பேசி ஒரு ஃபார்மை கொண்டு வந்து ஓரளவுக்கு இதை பண்ணோம். அதுக்கு ரொம்ப நன்றி அஸ்வின்ஜி அண்டு அஸ்வினி, ரொம்ப நன்றி. அண்டு மணிவண்ணன் சார் ரொம்ப நன்றி. அடுத்து இந்த கேமராமேன்லாம் எனக்கு காண ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. டக்குன்னு நான் ஒரு நன்றியை சொல்லிடுறேன். முக்கியமாக இமானச்சிக்கு முன்னாடி அவங்க ஒரு ஹீரோயினை சொல்லிட்டு வரேன். ஏன்னா அவங்க அன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. கரெக்டாக ஷூட்டிங் அன்றைக்கி நான் தான் லீடுன்னு சொல்லிட்டாங்க. அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல, ஒரு காமெடி பண்ணிட்டு ஒரு லீடாக பண்ணுறோமே, ஒரு டைரக்டருங்கிற இடத்துலேருந்து ஒரு காமெடி நான் மாதிரி அடுத்து ஒரு லீடாக பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு போய் உட்காந்துருக்கேன். வந்தோடனே இப்போ ஹீரோயின் வர்றாங்க. இவங்க தான் நம்ம பவித்ரா, அவங்க தெரியும் ஆல்ரெடி பயங்கரமாக நிரூபித்தவங்க நடிச்சு. ஓகே இவங்க தான் ஹீரோயின் சொன்னோன்னே ஓகே சூப்பருங்க தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 10 மணி இருக்கும். அவங்க வந்து போயிட்டு மேக்கப் ரூம் போயிட்டு போன பிறகு திரும்ப பரபரப்பு இருந்துச்சு. உடனே நான் கேட்டேன் என்னங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு. இல்லை நடிக்கிறோம்னு சொல்கிறாங்க, அதான் பிரச்சனையே அப்படின்னா. ஏன் என்னாச்சு அப்படின்னு. அவங்க என்னென்னா அந்த மேக்கப் ரூமில் போயிருக்கும்போது கதவோ ஏதோ ஒரு இது சேரோ என்னமோ இருந்திருக்கு, மேக்கப் சேரு. அதில் ஏதோ கம்பி நீட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த மேக்கப் சேரில் கம்பியில் ஏதோ காலை வச்சு இழுத்துருக்காங்க. டப்புன்னு காலில் வந்து ஒரு பெரிய காயம் கீறிடுச்சு. அப்படியே நரம்பு கட்டார லெவலுக்கு கட்டானா எப்படின்னா நீங்கள் நான் உண்மையிலே நம்ம நான் நடிக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே அஸ்வினியிலேருந்து மணிவண்ணன்லேருந்து எல்லாருமே வந்து என்ன கேளு, உனக்கு இப்போ தான் கட்டா இவரை போட்டிருக்க, நீ நடந்து பிடிக்கணும், டயலாக் பேசணும், இவ்வளோ இருக்குது, ஃபிசிக்கலாகவும் நீ பண்ண வேண்டியிருக்குப்பா, வேணாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரு டெடிகேஷன் இல்லாமல் வந்த ஆள்பலம் நானே இங்கே இருக்கும்போது நீங்கள் வந்து பெரிய லெவலில் வருவீங்க. தேங்க்ஸ் பாய். அண்டு இன்னும் நினச்சி அந்த கோட் ஷூட்லாம் போட்டோன்னா கடவுளுக்கு வெள்ளை கலர் போட்டோடனே அவர் என்ன வழக்கமாக கலர் வித்தியாசமாக இருக்குது மட்டும்தான் காஸ்டியூம் அதிகமாக எடுத்துருந்தாங்க. அஸ்வினி ஒயிட் ஷூலாம் போட்டு ஒத்துழைப்பாக இருக்கட்டும். நடுவில் அவர் சொன்னார் நானும் 2 கட்டவா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து மேடை ரொம்ப டக்குன்னு நான் வந்து இது மன்னிச்சு இத்தனை பேர் மேலே ஏறி வச்சிருக்கீங்க, சின்ன படம் தான், எவ்வளோ வந்துட்டு ஒரு 1/2 hour போகலான்னு கூட வந்திருக்கலாம் நீங்கள். அதனால் நிறைய நேரம் டைம் எடுத்துக்கிற விரும்பல. இந்த சீன் எடுக்கிற இன்னொரு சீன் அந்த எம்டி இதில் பேசுகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த கதை அந்த வந்தவங்களுக்கு தெரியாது. குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் வந்து இருக்காங்க. அவங்களாம் கோட் சூட்லாம் போட்டாச்சு. எம்டிஆர் நடிக்கிற சர்வன் உட்காந்துருக்காப்புல. நான் வந்துட்டேன். அவங்ககிட்டலாம் கதையை சொல்லலை போல் அஸ்வினி. எல்லோரும் டீசெண்டாக அப்படி வழக்கமாக இந்த மாதிரி ஒரு போர்டு மீட்டிங் நடக்கும்போது எஸ் ஆமாம்
ஓ இந்த ஆஃபீஸில் என்ன பண்ணலாம் இப்படி தானே பேசுவாங்க. வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படி தண்ணியை குடிச்சு ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்களா. அந்த ரேஞ்சில் உட்காரும்போது நான் வந்துட்டு தேங்க்ஸ்டா அந்த முன்ன இந்த கெட்ட வர சொன்னோன்னு டக்குன்னு அதிர்ச்சி ஆகி கட் கட் கட்னு கத்திட்டார் ஒருத்தர். ஏங்க என்னங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இவர் முக்கியமான பதவிக்கு ஒரு பதவி உயர்வு அவர் கொடுக்குறாரு. சைன் பண்ண சொல்லும் போது அவன் கெட்டவாதத்தில் தேங்க்ஸ் சொல்கிறான். நாங்கள் வேறு உட்காந்துருக்கோம். என்ன 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 தெரியலையே இது உண்மையாக தானே, இது உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை அவரே பேசுகிறாரா, அவருடைய ஓன் டைலாக் அப்படின்னா. ஐயோ தலைவா என் ஓன் டைலாக்ல உண்மையான டைலாக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேரை உட்கார வச்சு எடுத்தோம். அந்த அவங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு கதையை கேட்டது பிறகு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து இது பரவாயில்ல, அந்த ஃபேமிலியோடு உட்காந்துருக்காங்கல்ல, அத்தை மாமா அந்த வயசான பாட்டி அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த மாமியாலாம் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி பேசும்போதும் அதை வந்து ரிசீவ் பண்ண விதமாக இருக்கட்டும், புரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு இப்போ சொன்னாங்க ஒருத்தவங்க, அந்த மாமியாவை வந்த கூட வந்துட்டு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லவாடா அப்படின்னா, என்ன தேங்க்ஸ் அந்த கெட்டதை சொல்லி சூப்பர்ரா அப்படின்னாங்க. அந்த அளவு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி கேமராமேனாக எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அண்டு மணி அஸ்வினாக இருக்கட்டும், இந்த ஓடிடி தளமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். இதில் என்னை ஆதரித்த எவ்வளவோ இந்த பாலகுமாரால் சூப்பர்ஜிக்கு பிறகு இப்போ என்னை போகும்போதெல்லாம் சிரிச்சு வரவேற்கிறாங்க. முதல்ல ரொம்ப நன்றி. இப்போ இன்ஸ்டாலலாம் பயங்கரமாக 10 லட்சம் பேருக்கு மேலே பார்த்து ஃபோன் மேலே ஃபோனாக வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி 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 தருவா. தேங்க்ஸ் தான், தேங்க்ஸ். அடுத்ததாக ஓரிரு வார்த்தைகள் மிஸ்டர் சென்ராயன் அவர்களை அழைக்கிறோம். நான் என்ன பேசுகிறது, இல்லை கேட்ட வார்த்தை சொல்கிறதா, இல்லை வெளியில் கத்திட்டு இருந்த வார்த்தை நான் சொல்கிறதா, இல்லை இந்த படத்தை பற்றி பேசுகிறதா, இல்லை டைரக்டரை பற்றி பேசுகிறதா, இல்லை ஹீரோ பற்றி பேசுகிறதா, இல்லை ப்ரொடியூசர் சாரை பற்றி பேசுகிறதா, இல்லை எங்கள் அண்ணன் இமான் அண்ணச்சனை பற்றி பேசுகிறதா. அதாவது வந்து இது வந்து டைட்டில் வந்து கேட்ட வார்த்தை. ஆனால் அது வந்து ரொம்ப நாளாச்சு நான் சிரித்து இந்த மாதிரி சிரித்து ஒரு தேட்ரு இந்த படம் பார்த்தவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியான கிளாப்ஸு அப்படியான அப்ளாஸ் கிடைச்சது. உண்மையிலே வந்து டைரக்டர் மணிகண்டன் அஸ்வினுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு எக்ஸ்ட்ரானரி நல்லா இந்த இடத்துல தான் சிரிப்பு வரும், இந்த இடத்துல இப்படி தான் ஷார்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இப்போ கூட நான் கூட சமீபத்தில் ஒரு படம் ரிவால்வர் ரிட்டான்னு ஒரு படம் பண்ணேன். அதில் என் கேரக்டர் பேரே வந்து இதுதான், ஓ குமார். அது சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. என் கேரக்டர் பேரே ஓ குமார் தான். நான் ஓன்னு பேசாமல் அந்த வார்த்தை டைலாக்லாம் நான் பேச மாட்டேன். அப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். பயங்கரமான கிளாஸ் கிடச்சிது. ஆனால் சென்சார் போர்டில் வந்து அது தம்பி நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கட் பண்ணி அப்படி தூக்கி போட்டாங்க. அது ஒரு இது. ஆனால் நம்ம தமிழ் கவர்மெண்ட்டு, தமிழ் சினிமா கவர்மெண்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இது நம்மளை மாதிரி பசங்க இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கணும், ஒரு நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து டைரக்டர் அஸ்வினும் மணிகண்டனும் வந்து ரொம்ப உழைச்சிருக்காங்க. நல்லா நல்லா உழைச்சி நல்லா இந்த இடத்துல சிரிப்பு வருதுன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே டைரக்டர் சாருக்கும் மெயினாக வந்து ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ரொம்ப அழகாக இந்த லைன் கேட்ட உடனே வந்து நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. நான் நினச்சேன் வழக்கம் போல் கலக்கிட்டாரு. பிறகு டைரக்டர் சார், கேமராமேன், எடிட்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. டைரக்டர் முருகானந்தம் சார் வந்து என்னுடைய பழைய ரூம்மேட். அவர் பயங்கரமான ஒரு ஹியூமர் சென்ஸு. அது அந்த வார்த்தை சொல்லலாமா இல்லை சொல்லலாமா, தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் ரூம் வந்து ஒருத்தர் இருந்தார். சொல்லுவியா, நான் சொல்லுவியா. எங்கள் ரூமில் வந்து ஒருத்தர் பேர் வந்து பாபு. அவர் அடிக்கடி பேசும்போது வந்து சூன்னு தான் பேசுவார். சூன்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிங்க. பேசாமல் பேசுகிறார். ஏன்னு இத்தனையும் அவர் வந்து பொள்ளாச்சிக்காரர் தான். அவர் எங்கேருந்து அந்த அந்த வரலன்னா என்னங்க பண்ண முடியும். டீ போடுங்க, என்ன இந்த ரோடு ஏனுங்க, இந்த இது இப்படியே சூவே பேசுவார். அப்போ இவர் சொன்னார், முருகானந்தம் என்ன சொன்னாருன்னா, பாபு 10 வார்த்தைக்கு ஒரு சொல்லலாம், நீங்கள் 10 சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க. உண்மையிலேன்னு அதாவது டைரக்டர் முருகானந்தம் வந்து நல்ல ஹியூமர் சென்ஸ், ரொம்ப சூப்பர். நல்லா எல்லோரும் கூட இருக்கிறவங்க நல்லா சிரிக்க வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியான ஒரு மனுஷன்.
இந்த குழுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த படம் வந்து இது வந்து அண்ணாச்சி சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஃபீச்சர் படமும் மாறணும். இது மாறினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலேன்னு வாழ்த்துக்கள். டீமுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அடுத்ததாக இந்த படத்தின் கதாநாயகி விஜய் டிவி புகழ் பவித்ரா அவர்களை அழைக்கிறோம். ஹாய் எவ்ரிவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அஸ்வினி அக்காவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அஸ்வினி அக்காவை எனக்கு லாஸ்ட் 2.5 இயர்ஸாக தெரியும். அவங்களோட ஸ்டோரிஸ், அவங்க யோசிக்கிற அந்த ஸ்டோரி அண்ட் அதை சொல்கிற அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவாக ரொம்ப அதை கேட்ட உடனே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் அஸ்வினி அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஷார்ட் ஃப்ளிக்ஸ் டீம் அண்ட் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் சப்போர்ட்டட் திஸ் ஃபில்ம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த படம் கெட்ட வார்த்தை இந்த படம் பண்ணி இப்போ சம்டைம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ ரீசெண்டாக வேற ஒரு வெப் சீரிஸ் ஒன்றுக்கு இது ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் என்னோட ரோல் என்னென்னா ஒரு மாதிரி ஒரு ரகடான ஒரு பொண்ணு. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் டயலாக்ஸ்லாம் கொடுக்கல. எனக்கும் என்னோட காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் சீனு, அது வந்து ஒரு பயங்கர ஹீட்டடான ஒரு சீனு, பயங்கர எனக்கு அப்படியே கோவம் வந்துடணும். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இப்படி நடக்குது, நீங்களா செல்ஃபாக டயலாக் போட்டு நீங்கள் எனாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்ல நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக பண்ணிட்டே இருந்தேன். அப்படியே பயங்கரமாக எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பயங்கரமாக அது பீக்கில் போயிடுது கோவம். போன உடனே இப்போ திட்டுங்க அப்படின்ட்டாங்க. என்னது திட்டணுமா? டக்குன்னு அப்படியே பிளாக் ஆயிடுச்சு மைண்டு. ஐயோ திட்டணுமா அப்படின்னா, ஆமாம் திட்டுங்க. திட்டுறதுன்னா நாயே பேய அப்படிலாம் இல்லைங்க, நல்லா திட்டுங்க. என்னங்க எனக்கு வரலங்க. உடனே என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கோ ஆர்டிஸ்ட் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு, அவள் வந்து ஏய் இப்படியாடி திட்டுவ, பீப் 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 திட்டுறா அப்படியே கண்டினியூஸா. என்னடி இப்படி பேசுற, என்னடி இப்படிலாம் திட்டுற அப்படின்னா, ஏய் இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தைலாம் இப்போ வந்து ஒரு எமோஷன் அப்படின்றா. என்னடி கெட்ட வார்த்தை எப்படி எமோஷன் ஆச்சு? இளையராஜா சாங் எமோஷன், காஃபி எமோஷன், இதெல்லாம் வந்து ஓகே நமக்கு தெரியும், கெட்ட வார்த்தை இப்போ எமோஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூமர் சென்ஸில் இந்த 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 மூவியில் இருக்கிற கெட்ட வார்த்தை அந்த மாதிரி ஹியூமர் சென்ஸில் இது ஒரு சென்சிட்டிவான டாபிக். ஸோ இது சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் தப்பாக போனால் கூட இது ஆடியன்ஸு கரெக்டான பார்வையில் எடுத்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அஸ்வினி அக்கா வந்து அந்த விதத்தில் இதை ரொம்ப சூப்பர்பாக, ரொம்ப ஹியூமரஸாக, அட் த சேம் டைம் கெட்ட வார்த்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூமரஸான சுச்சுவேஷனில், நார்மலான சுச்சுவேஷனில் பேசும்போது இட் மே பி ஃபன். ஆனால் இன்னொருத்தரை வந்து கண்டிப்பாக ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு சொசைட்டிக்கு மெசேஜை இவ்வளோ ஹியூமரஸாக, இவ்வளோ ஒரு ஹாப்பனிங்காக சொன்னது வந்து இஸ் கிரேட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மிஸ்டர் ரவி வெங்கட்ராமன் சாரை மேடை கிடைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர், ஷார்ட் ஃப்ளிக்ஸ் டீமுக்கும் பெரிய நன்றி இந்த மாதிரி டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணதுக்கு. டைரக்டர்ஸ் அஸ்வினி அவர்களும் மணிவண்ணன் அவர்களும் இரவுக்காரங்கள் படத்தில் எனக்கு பழக்கம், அவங்க அசோசியேட்டாக ஒர்க் பண்ணாங்க 2 பேரும், அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. இந்த படம் எனக்கு சொன்ன மாதிரி முருகானந்தம் சார் சொன்ன மாதிரி ஃபோனில் தான் நரேட் பண்ணாங்க, அப்பா கேரக்டர் மாதிரி. யூஸ்வலாக நான் போலீஸாக நடித்து நான் தான் கெட்ட வார்த்தை பேசுவேன் எல்லா படத்துலையும். இந்த ஒரு படம் தான் நான் கெட்ட வார்த்தையாக பேசாமல் நடித்தது. எனக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு. அதுக்கு பதில் ஈமான் நினச்சி எல்லாம் சொன்ன மாதிரி இது நல்ல மெசேஜ் இருக்குது. நானும் கொஞ்சம் திருத்திக்கணும்னு நினச்சேன். இந்த படம் பார்த்தோன்னே நிறைய பேசுவேன். என் பையனை கூப்பிட்டு வந்தேன் அதுக்கு தான். இந்த கதைக்கு பாரு என்ன மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அட்ரஸ் கார்த்திகேயன், ராம்குமார் பழனி, மூர்த்தி, இவங்களும் ரொம்ப வருஷமாக பழக்கம். அதுவும் எங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இல்லைன்னா கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வந்திருக்கும் மீடியா, யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி.
வாய்ப்பளித்த இயக்குநர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். சீக்கிரமாக பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் சார். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக திரு கொட்டாச்சி அவர்கள். சவுத் இந்தியன் ஷாருக் கான். பட் நீங்கள் ஷாருக் கான் மாதிரி இருக்கீங்க பார்க்குறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். பயங்கரமான எமோஷனான ஒரு படத்தை பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்து, அப்படி இந்த படத்தை இப்படி எடுக்கிறதுக்கே பெரிய தில்லும் தைரியம் வேணும். ஃபேமிலியெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த 2K கிட்ஸ் எல்லாமே வந்து சாதாரணமாகவே இன்றைக்கி இந்த சிகரெட்டு தண்ணி மாதிரி கஞ்சா அது இதனெல்லாம் அடிச்சுக்கிட்டு வாயில் வந்தது ரோட்டில் வீட்டில் எல்லா இடத்துலையும் பப்ளிக்கில் வந்து குடும்பமாக போயிட்டுருக்குறீங்க. முன்னாலேயே வந்து இப்படி தான் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை கபீல்னு சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று அமைச்சு, அது வந்து கரெக்டாக யார் பேசுனா நல்லா இருக்குங்கிற ஒரு ஆர்டிஸ்டோட செலெக்ஷன் இருக்குல்ல, அது கரெக்டாக முருகதாஸ் அவர் பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் குடிச்சிட்டு பேசுகிறப்ப கூட இந்த மாதிரி வார்த்தைகள் அவர் வந்து யூஸ் பண்ணலை. அந்த கடவுள் கொடுக்குற ஒரு வரத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ வார்த்தை உள்ளே இருக்கிறதாலே வெளியில் வந்திருக்கு. நாமெல்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அங்கேருந்து நம்ம வந்தவங்க. இங்கே சென்னையில் வந்து சாதாரணமாக நம்ம பேசுகிறப்பவே சில வார்த்தைகள் வந்து அம்மாவை இழுத்து பேசுகிற வார்த்தைகள் வந்து சாதாரணமே வந்துடுது. இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு நம்ம பேசுகிறப்போ இந்த மாதிரி வந்தோன்னா, ஏய் அவ்வளோ பெரிய இதாகிட்டியா அப்படிம்பாங்க. நம்ம அங்கேயே நாவடக்கம் வச்சுக்குவோம். நம்ம எந்த ஊருக்கு போனாலுமே இந்த ஊரில் பேசுகிற மாதிரி எந்த ஊர்லேயும் போய் பேசுனா அறுத்து போட்டுருவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சினிமாவில் இப்படி வந்து வெளிப்படையாகவும் ஓப்பனாகவும் அதுக்கு தகுந்த ஒரு சுச்சுவேஷனோடு இந்த சீனை அமைச்சு இந்த மாதிரி வந்து இன்றைக்கி இதுதான் நடக்குது. ஆனால் இப்படி பேசுனா இதுக்கு இதுதான் தண்டனை அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சுச்சுவேஷன். இது அங்கீகரிக்கப்படுமா என்பதை உணராமல் அவர்களுக்கு ஷார்ட் ஃபிளிக்ஸ் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சமுதாய கலந்து அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக அவங்க பழக்கம். என்றைக்குமே வந்து தங்கம் செல்லம் அப்படின்ற வார்த்தையை தாண்டி வேறு எந்த ஒரு கடினமான சொற்களோ வந்து பேச்சு வழக்கில் அவங்க என்றைக்குமே பயன்படுத்தினதே இல்லை. இன்றைக்கி தங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு தான் கேட்டாங்க. வந்துடுறா ப்ரிவியூவுக்கு அப்படின்னாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஆங்கர் ஆக்கி விட்டாங்க. அண்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்பாட் வெல்டாக பண்ணுற ஒரு மிஸ் அஸ்வினி. ஸோ அவங்கள வந்து ஆசைப்படுறேன். என்னதான் வருவீங்களா? லெட்ஸ் வெல்கம் மணி அண்ட் வாங்க மணி. எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஊடக வணக்கம். ஆக்சுவலாக கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா, யாரும் இங்கே கெட்ட வார்த்தை பேசாமல் இல்லை, எல்லாருமே பேசுகிறாங்க, காமனாக எல்லாருமே பேசுகிறது தான். பட் அது வந்து எந்த இடத்துல யாருக்கிட்ட பேசணுங்கிறதுல இருக்குது. ஏன்னா காமனாக வந்து இப்போ கொட்டாச்சி என்ன சொன்ன மாதிரி தான், ரோட்டில் வரும்போதெல்லாம் வந்து அவங்க மட்டும் கண்டபடி திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு தனியாக இருக்கும்போது எப்படி வேணாலும் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா அது நமக்குள்ள. வெளியே வந்து ஒரு 3rd பர்சன் இருக்கும்போது அந்த கேட்குற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அடுத்தவங்களை வந்து சகோஜப்படுத்தும். ஸோ அப்படி வந்து நான் சந்தித்து நான் பார்த்தேன், நான் படித்தேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலேருந்து தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து உருவாச்சு. ஸோ இதுக்கு இதில் நடித்தேன். ஆனால் ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து கெட்ட வார்த்தையாக ஃபுல்லாக வந்து படம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்க்குறீங்க எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில கமெண்ட்லேயே வந்து எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களும் பேட் வேர்ட் பேசும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இதை எடுக்கிறதுக்கான காரணம் வந்து
யாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு இல்லை, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தான் வந்து நாங்கள் இதை வந்து எடுத்தது. ஆனால் வர்ற எல்லா கமெண்ட்ஸுமே வந்து அப்படியே வருது. ஆனால் ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் வந்து கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு தப்பான உதாரணமாக இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நல்ல பாசிட்டிவாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் நடித்த இமான் அண்ணாச்சி அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து எங்களுக்காக வந்து ரொம்ப நேரம் வந்து மழையிலையும் நின்றுட்டு இருந்தார் அவர். ஏன்னா நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ஈவினிங்கே வந்துட்டார். ஆனால் அவருக்கு வந்து நாங்கள் நைட் ஷூட் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் ஈவினிங்கே வந்துட்டார். வந்து செம்ம மழை, அவர் மட்டும் வெளியே அங்கேயே உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் மழை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்ப அவரோட போர்ஷன்லாம் எடுத்தோம். முருகானந்தம் அண்ணன் அவரை நினச்சாலே சிரிப்பு தான் வரும். ஏன்னா அந்த கதையை நாங்கள் யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யாரை வந்து இதில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னா எடுத்தோடனே டப்புன்னு வந்து அவர் ஞாபகம் தான். ஏன்னா அவர் யூஸ்வலாகவே வந்து அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். வெளியே இல்லை, எங்களுக்குள்ள நாங்கள் பேசும்போது அப்படி தான் பேசுவார். அவரை தம்பி அது இருக்கடா அப்படி அப்படின்ட்டு வந்து அவர் வந்து பயங்கரமாக பேசுவார். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து வேர்வை சிந்தி நடிப்பாங்க. ஆனால் எங்கள் கதாநாயகி வந்து ரத்தத்தை சிந்தி வந்து நடித்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான எனது மனைவி, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதை வந்து ஆக்சுவலாக எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ தான் வந்து ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மச்சாங்க உள்ளே இருக்கான். அவன் ஆமாம், SGR ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. கொஞ்சம் மேடைக்கு வருவோம் வாங்க. வா மச்சான். இப்போ கொஞ்சம் கிளாப் பண்ணலாம் அவருக்கு. ஏன்னா அவரால் தான் இன்றைக்கி வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எல்லோரும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்தாரு. அவர் தான் வந்து ஷார்ட் ஃபிளிக்ஸுக்கிட்ட பேசி அதை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனிங் பண்ணலாம், நம்ம வந்து அதை வந்து நம்ம OTTயில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே வந்து ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ஷார்ட் ஃபிளிக்ஸோட ஓனர்ஸ் உடனே பார்த்துட்டு அவங்க வந்து கண்டென்ட் நல்லா இருக்குது நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியட்டாக உடனே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றிகள் சார். இதுக்கு மேலே பேசிகிட்டே இருப்பேன். சரி, அடுத்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சோஷியல் மீடியாவிலேருந்து வந்த சமூக வலைதளங்களை சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் ஃபஸ்ட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எடுத்த நோக்கம் அதில் சொன்ன மாதிரி தான். அது கருத்துக்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு முரண் இருக்கும். அப்படியே எதுவும் இருந்தால் முருகானந்தம்ஜி சொன்ன மாதிரி மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கதை ஸ்டார்ட் ஆனது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பவித்ராவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஓபி வந்து ஜேசன் வில்லியம் பண்ணியிருக்காங்க. 2018 ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து பண்ணியிருந்தேன், பால் பாண்டின்னு சொல்லிட்டு. அதுலேயும் அவர் தான் டிஓபி. அப்படியே அந்த நண்பர்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 2 டேஸில் முடிக்கணும்னு பிளான் பண்ணோம். சரி, ரொம்ப பட்ஜெட் டைட்டாக இருந்தனால 1 டேயில் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். கடைசி இது வந்து செல்ரின் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு நாகர்கோயிலேருந்து ஆப்ரேஷன் லைலா, மின்மினின்னு 2 படம் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் செல்வம் பொன்னையன் அவர் பேர், அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிம். ஆக்சுவலாக இது எடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இது ரிலீஸ்க்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அது ஒரு சில பல காரணங்களால் அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபோக்கஸ் அண்ட் யாழ் ஸ்டுடியோ ஏவிஎம்மில் இருக்க மிஸ்டர் தங்கராஜ் அவங்க இதில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். அவங்களும் இங்கே இருக்காங்க. என்னுடைய நண்பனுக்கும் இதில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவித்ரா ஆக்சுவலாக சடனாக கூப்பிட்டோம், சொன்னோம். திடீர்னு இது ஒரு 3 நாளில் பிளான் பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான், ரொம்ப டைமெல்லாம் இல்லை. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பேசும்போது நான் என்னென்னா, இதில் டைலாக் இருக்காது, ஆஃபீஸில் சும்மா உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருப்பீங்கன்னு தான் எல்லாருக்குமே சொன்னோம். யாருமே அந்த பணத்தின்பால் எதுவும் இல்லாமல் நட்பின்பால் வந்து உதவி செஞ்சாங்க. ஸ்கிரிப்ட் பண்ணும்போதும் நாங்கள் ஜிக்கு கால் பண்ணி பேசணும், கண்டென்ட் நல்லா இருக்குது ஜி, இம்மீடியட்டாக பண்ணுன்னு சொல்லும்போது டாவின்சி சரவணன் சார் தேங்க்யூ சார், அவங்களும் கூட இருந்தாங்க. சரவணன் சார் கூட இருந்தாங்க எல்லாருமா. அப்புறம் குணா அண்ணா எங்கே இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் அழகாக பண்ணி அதை கொண்டு வந்தோம். பவித்ரா மேக்கப் ரூமுக்கு போனாங்க. ஆக்சுவலாக டிஓபி வந்து அன்னைக்கு ப்ரீவியஸ் டே வந்து ஷூட் இருந்துச்சு. அவர் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டாரு. நாங்கள் சன்ரைஸ் கால்ச்சிட்டு அழகாக ஒரு 3 பேட்சாக சொல்லியிருந்தோம்.
தூங்கி 10 மணிக்கு தான் வந்தார். நாங்கள் முடியுமா முடியாதான்ற ஒரு பதட்டம். இதில் சடனாக பார்த்தா மழை வேறு வந்துடுச்சு. என்னடா எக்ஸ்டீரியர் போகுமா இன்டீரியர் போகுமா டவுட்டில் இருந்தப்போ தான் கரெக்டாக பவித்ராவோட ஷார்ட் போகும்போது கால் கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஜி சொன்ன மாதிரி தான், ஜி ஒரு விஷயத்த வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துன்னு சொன்னாங்க. அவர் ரத்தத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரத்தத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது நான் அங்கே போய் பார்க்குறேன், கத்துறாங்க, அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம், என்னால் டிலே ஆக வேணாம். பிளட்டு அப்படி போயிட்டு இருக்குங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து பிளட் இருக்குது. இல்லை பரவாயில்ல, நீங்கள் வாங்கக்கா, என்னால் நிற்க வேணாம். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இல்லை பவித்ரா, இன்னைக்கு இந்த ஷூட்டிங் வந்து பேக்கப் ஆனாலும் பரவாயில்ல, நீ தான் இந்த படத்தில் நடிக்க போகிற, அதில் ஒரு 2 லட்சம் ரூபாய் நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஷூட் வச்சுக்கலான்னு. அதுக்கப்புறம் தான் அவள் வந்து நீ போயே கெஞ்சுறேன், நீ ஹாஸ்பிட்டல் போகணும், போகவே மாட்டேன்னு சொல்கிறான். நான் நடித்து முடிக்காமல் போகவே மாட்டேன். ஆக்சுவலாக இவ்வளவு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்ததே கிடையாதுங்க என் லைஃப்பில். அவ்வளவு அந்த காலில் பிளட்டோடு நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எதுவுமே மாறலை. அவ்வளோ பிரைட்டாக அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரியே இருந்தா. அதுக்கப்புறம் அண்ணாச்சியை டக்குன்னு கூப்பிட்டோம், அவரோட போர்ஷனை எடுத்தோம், இன்டீரியரில் அந்த ஆஃபீஸ் செட்டப் எடுத்தோம். ஆனால் எல்லாமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் பார்த்தவங்க சொன்னாங்க ஒரு 3 நாள் எடுத்தீங்களான்னு. சத்தியமாக மிஞ்சி போனால் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் எடுத்திருப்போம். அவ்வளோதான் எங்களுக்கு மொத்தமே வந்துச்சு கரெக்டாக. ஏன்னா கரெக்டான திட்டமிட்டு நம்ம பண்ணோம். அது மாதிரி டிஓபி நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து அருணகிரி அண்ணா பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரிலீஸ்க்கு வந்ததுக்கு ரீசன் வந்து ஸ்ரீதர் தான். ஆக்சுவலாக ஸ்ரீதர் தான் நிறைய ஓடிடிகளில் வந்து கொண்டு போய் பிச் பண்ணி கொடுத்தாங்க. அவர் நண்பர். அப்புறம் வந்து முருகானந்தம்ஜி சொல்ல வேண்டாம், எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு இது கிடச்சிருக்க ஒரு முதல் மேடை இல்லையா, அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போது முருகானந்தம்ஜி சொல்லும்போது சொன்னாங்க, இப்போது நாங்கள் வீட்டுக்கு சொல்லும்போது ரவி சாரோட இது முருகானந்தம்ஜி இதுதான் உங்கள் வீட்டில் நடக்கும், இதுதான் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டோம். ஆஃபீஸ் செட்டப்பில் எம்டிக்கு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக அங்கேயே ஒரு கான்ட்ரவர்சி போச்சு, எல்லா எம்டியும் பிளாக் தானே போட்டிருப்பாங்க, ஏன் இது பிங்க் போட்டிருக்காங்கன்னு. ஏங்க என் வீட்டுக்காரோட கல்யாண கோட்டுங்க, அதுதாங்க போடணும் எம்டி, சூப்பராக இருக்கு. அது கரெக்டாக சரவணன் சாருக்கும் நினச்சி மற்றதெல்லாம் 2 ஹையர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அழகாக போச்சு. ஆனால் அந்த ஆஃபீஸ் செட்டப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மிஸ் ஆகிடுச்சுன்னா, யாருக்குமே டயலாக் இல்லை அப்படின்றத நான் ப்ரீவியஸ் டேயே ஃபோனில் சொல்லிட்டேன். அப்போ ஸ்பாட்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட்டு, இப்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோ அட்மாஸ்பியரோ கிடையாது, எல்லாருமே நல்ல நல்ல படங்களில் நல்ல கேரக்டர் பண்ண ஆர்டிஸ்ட்டு. ஐயோ இவங்களை கொண்டு வச்சுட்டு நம்ம அந்த ஃப்ரேமை வந்து வேஸ்ட் பண்ணுறோமே, வேணாம் ஏதாவது ஒன்று பண்ணுவோமேன்னு தான் நாங்கள் பேசினோம். அதில் தான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சாருக்கு தெரியவே தெரியாது. நம்பி சார் ரொம்ப சாரி, அன்னைக்கு வந்து உங்களுக்கு அது வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு கடவுள் ரிலேட்டடாக இருக்கும்போது திடீர்னு எடுத்த உடனே கலக்கிட்டடா டேஷ் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. அவருக்கு ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல, தெரிஞ்சால் தானே தெரியும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கார்த்திக் சார் ரொம்ப தேங்க்ஸ், டாவின்சி சார் தேங்க்ஸ், ராப் சார் ரொம்ப தேங்க்ஸ், ஜெயாமா ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், ராம்குமார் பழனி சார், ஸ்ரீராம் சார், மூர்த்தி, சபரியப்பா, அப்புறம் என்னுடைய உதவியாளர்கள் விஜய் தம்பி, தினேஷ், இன்னும் நிறைய பேர். எனக்கு யாருக்கு நன்றி சொல்லலை தெரியல. நான் நிறைய பேரை மறந்திருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதில் எடிட்டிங் வந்து சான் லோகேஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராகுல் அண்ணா வந்து ஆர்ட் டைரக்டர். அப்புறம் எனக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனை எல்லாம் அழகாக நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் எடுத்தோம். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்து கரெக்டாக சேர்த்தது வந்து துரைசாமி சார் தான். அவங்க வந்து வண்டர் பாரில் இருந்தாங்க மேனேஜராக. இப்போது நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி கூட இருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கேப்டன் டிவி ஆனந்த் அவங்க தான் பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஃபீவர், அதனால் வர முடியல. அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவருக்கு பதிலாக ஆனந்த் பிரதர் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் ப்ரோ. சாரி, ஆனந்த் ப்ரோக்கு பதிலாக மணி பிரதர் வந்திருக்காங்க, சாரி. அப்புறம் துரை சாருக்கு பதிலாக எல்வின் பிரதர் வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் பரணி ஸ்டுடியோவில் வந்து எப்போவுமே அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஆஃப் பேமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் இவ்வளோ டைம் தான் சொன்னப்போ டைமிங்கே அவங்க பார்க்கல, நீங்கள் 3 மணி நேரம் எடுத்துக்கோங்க இல்லை 4 மணி நேரம் எடுத்துக்கோங்கன்னு ரொம்ப பேமெண்ட் கம்மியாக பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி மீனாட்சி பவனில் அந்த ப்ரொடக்ஷன் சைடும் பரணி ஸ்டுடியோவில் காண்டாக்ட் கொடுத்தாங்க, அவங்களும் ரொம்ப எனக்கு பெஸ்ட்டாக பண்ணாங்க. அது மாதிரி போஸ்டர் எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தது, ஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்து சூசையனா அவங்களும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் யாரை நான் மறந்துட்டேன்னு தெரியல. ஃப்ளார் எல்லாம் எனக்கு வந்து சாலிகிராமில் ஒரு அண்ணா பண்ணி கொடுத்தாங்க, ராஜ்குமார்னு. ஸோ இப்படி நிறைய பேர். இன்றைக்கி இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் 2 பேர். ஒன்று என்னுடைய சின்ன வயசு தோழி சிந்து, அங்கே இருக்கிறா. தோழின்றதோட தங்கச்சி, ஹாய் சொல்லி எந்திரி எந்திரி. அவள் தான்
நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் எங்கள் அப்பா இப்போ நீங்கள் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, கெட்ட வார்த்தைகள் என்னோட வீட்டில் ஒரு கிராமத்தில், ஏன்னா சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்பர் கிளாஸ் தான் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் இப்படி, நாங்கள் ரொம்ப கீழே. அப்போ எங்கள் அப்பா தமிழ் பேசணுன்னாலே அதுதான் இருக்கும், மகளை வான்னு கூப்பிட்றதுக்கும் அதுதான் இருக்கும். அது அப்பான்னு மட்டும் இல்லை, அந்த ஊர்லேயே எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு பர்சனலாக கொஞ்சம் யாரடா அன்பாக பேசுவா, அம்மா இல்லாமல் நம்மளும் ஆறுதலுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறோமே அப்படியெல்லாம் இருக்கும்போது என் வீட்டில் வந்து என் கூட இருந்து 6 மாதம் எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு. ஒரு பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்தேன், மெடிக்கல் காலேஜில். என்னை கூட வச்சு பார்த்து என்னை காப்பாற்றி என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் அவங்க அப்பா அம்மாவை விட நான் தான் முக்கியம்னு என் கூட வந்திருந்தா சிந்து. சென்னை வந்து நான் கஷ்டப்பட்டப்போ எல்லாம் எனக்கு பணத்துக்கு தேவை இருந்தாலும் சரி, அன்புக்கு தேவை இருந்தாலும் சரி, என்னோட கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருந்த காவியா. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே இருக்க, ஆக்சுவலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு சினிமாவில் யாரையாவது கஷ்டப்படும் போது யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா எனக்கு தெரியல. எனக்கு நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினில் நிக்கி கல்ராணி மேம் எல்லாம் இவன் குழந்தை பிறந்தப்போ கிஃப்ட்டுன்னு அவ்வளோ அமௌண்ட் அமுச்சு வச்சாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பாஸ்ட் கஷ்டப்பட்ட எதுவுமே நான் பகிர வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே முள்பாதைகள் நிறைய இருக்கும் லைஃப்பில். எல்லாருமே கேட்ட வார்த்தைகளை கடந்து வந்திருப்பாங்க. நம்மளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருப்போம். இதையெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல விதமாக ஒரு நல்ல படங்கள் பண்ணணும்னு இருக்கும்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு இடத்துல லாக் ஆகுது. நாங்கள் ஓடிடி எல்லாம் பேசி எல்லாம் முடிக்கும்போது அப்புறமா தான் வந்து விஜய் சார் வந்து சொன்னாங்க, நான் இதை ரிலீஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறேன், படம் நல்லா இருக்குது, விஜய் கௌதம் கிருஷ்ணா அவங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ப்ரொமோஷனில் இருந்து எல்லாத்தோட பட்ஜெட் எல்லாமே அவங்க தான் எனக்கு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வந்து அவங்க தான் நமக்கு படம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. படத்திற்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அப்பொழுதும் உங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் தாங்க. ஷார்ட் ஃப்ளிக்ஸில் அது மாதிரி நான் வரும்னு எதிர்பார்க்கல. ஸ்ரீதருக்கும் தேங்க்ஸ். அதே நேரம் செந்தில் சார், பரணி சார், இவங்க எல்லாம் எனக்கு எப்படின்னா திடீர்னு ஒரு காட் கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி. எல்லாருக்கும் சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கும்போது தயங்காதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாம் எவ்வளோ வார்த்தைகள் இங்கிலீஷில் வச்சுருக்காங்க தெரியுமா? வார்த்தைகள் வேணா, தளம் வேணா வேறையாக இருக்கலாம், ஆனால் இது நம்மளுடைய களம், நம்ம வருவோம், எல்லாரும் ஜெயிப்போம், ஜனவரிக்கு மேலே நம்ம படம் பிளான் பண்ணோன்னு அவ்வளோ அக்கறையாக ஆறுதலாக அவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக பேசினாங்க. இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிக்ஸ் அவ்வளோ தூரம் தெரியுது, ரீச் ஆகுது. அதுக்கும் ஒரு காரணம்னு, அதுக்கு ரொம்ப ரொம்ப சிரம் தாழ்ந்த நன்றிகள் சார். என்னுடைய தமிழில் ஏதாவது எழுத்து பிழைகளோ கருத்து பிழைகளோ இருக்குன்னா எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் எனக்கு ஆதரவாக கூட இருந்து பாதுகாத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.